அல்கட்ராஸ் பிரிசன் சொன்னாலே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் செக்யூரான ஜெயில். எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா? ஐலண்டை சுற்றி ஃபுல்லாக கடல். அந்த ஓஷனை டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சில நிமிஷத்துல ஒரு பர்சனுக்கு ஹைப்போதேர்மியா அட்டாக் ஆகும். அண்ட் ஓஷன் கரண்ட்ஸ் ஒரு நார்மல் பீப்புள் நாங்கள் ஸ்விம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் எங்கே எஸ்கேப் ஆகணும்னா இட்ஸ் இம்பாசிபிள். அதனால தான் அல்கட்ராஸ் பிரிசன் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் செக்யூரான ஜெயில் சொல்கிறாங்க. பட் இந்த ஜெயிலேருந்து 3 பேர் தப்பிச்சிருக்காங்க. யார் இந்த 3 பேர்? யார் தெரிஞ்சுப்போமா? வெல்கம் டு சைடாலஜி. பேசிக்காவே அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்கட்ராஸ் சொன்னாலே த எஸ்கேப் இஸ் இம்பாசிபிள் சொல்லிட்டு. பட் அதை 3 பேர் மாற்றினாங்க, எஸ்கேப் இஸ் பாசிபிள் சொல்லிட்டு. கரெக்டாக சொன்னோன்னா 1962 3 பேர் அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. எந்த டோர் உடைக்கல, எந்த ஒரு அலாரம் கிளாக்கும் சவுண்ட் இல்லை, யார் கண்ணியும் படலை. அந்த 3 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கேருந்து எஸ்கேப் ஆனாங்க. ஓகே, வை அல்கட்ராஸ் இஸ் இம்பாசிபிள் எஸ்கேப்? ஃபர்ஸ்ட், இந்த பிரிசன் எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ, மிடில் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த பிரிசன் லொக்கேட் இருக்குது, ஒரு ஐலாண்ட் நடுவில். ஸோ ஐலாண்ட் சொன்னாலே சுற்றி ஃபுல்லாக கடலாக இருக்கும். அந்த கடலோட டெம்பரேச்சர் சில நிமிஷத்தில் பர்சனுக்கு ஹைப்போதேர்மியா அட்டாக் ஆகும். அண்ட் அங்கே ஓஷன் கரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு நார்மல் பர்சனால் அங்கே ஸ்விம் பண்ணவே முடியாது. பிகாஸ் ட்ரெயின்டு ஸ்விம்மர்ஸே அங்கே ஸ்விம் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. பட் அங்கே இருக்க கார்ட்ஸ் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, whoever try to escape from this prison will die in few minutes. பிகாஸ் அந்த பிரிசனை தப்பிச்சா அந்த கடலை தாண்டி தான் போகணும். அங்கே ஸ்விம் பண்ணால் ஹைப்போதேர்மியா அட்டாக் ஆகும். இதுதான் அவங்க ஒரு பிலீஃப். ஆனால் இந்த பிலீஃப் எல்லாம் ஒரு பொய் சொல்லிட்டு 3 பேர் ப்ரூஃப் பண்ணாங்க, ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணாங்க. யார் அந்த 3 பேர்? ஃபர்ஸ்ட், ஃப்ராங்க் மாரிஸ். அவங்க கூட 2 பேர் இருந்தாங்க, ஜான் ஆங்லின், கிளாரன்ஸ் ஆங்லின். ஜான் ஆங்லின்ஸும் கிளாரன்ஸ் ஆங்லின்ஸும் 2 பேரும் பிரதர்ஸ். ஸோ இவங்க 3 பேருக்கும் காமன் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் சண்டை போட மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க அண்ட் ஹைலி டிசிப்ளின். இதனாலே அங்கே இருக்க கார்ட்ஸ் இவங்க மேலே எந்த டவுட்டும் வரல. அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிச்சு. ஸோ இந்த எஸ்கேப் பிளானை அவங்க 6 months பிளான் பண்ணுறாங்க. எப்படின்னா, எல்லா செல்லுக்கு பின்னாடி ஒரு வென்டிலேஷன் ஹோல் இருக்கும், ஏர் சர்க்குலேஷனுக்காக. அந்த வென்டிலேஷன் ஹோல் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிகாஸ் சுற்றி கடல்னால ஃபுல்லாக சால்ட் ஏர். ஸோ அந்த சால்ட் ஏர் அந்த காங்கிரீட்டை வீக் ஆகும். ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் என்னென்னு தெரியுமா? ஸ்பூன்ஸ் அண்ட் டூல்ஸ். கிச்சன்லேருந்து ஸ்பூன்ஸ் எடுத்து அந்த வென்டிலேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்குனாங்க. பட் யாருக்கும் டவுட் வரத மாதிரி. அது எப்படின்னு தெரியுமா? யூஸ்வலாக ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மியூசிக் ப்ளே பண்ணுற நேரத்தில் அந்த ஹோல்ஸை பெருசாக ஆரம்பித்தாங்க. ஏன்னா யாருக்கு அதுவும் சவுண்டு போகக்கூடாது சொல்லிட்டு இன்டெலிஜென்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணாங்க. நைட்டில் கார்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் அவங்க ஃபுல் பண்ணாங்க. எப்படின்னு தெரியுமா? ஒரு ஃபேக்கான ஹெட் ரெடி பண்ணாங்க. எஸ், டூத் பேஸ்ட், சோப் அண்ட் டாய்லெட் பேப்பர்ஸ் இது யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்கான ஹெட் ரெடி பண்ணாங்க. பேசிக்காக ஹெட்டுக்கு முடி தேவையில்லையா, அந்த முடியும் அங்கே இருக்க பார்பர் எடுத்தாங்க. ஸோ பிளான் பக்காவாக போட்டு அந்த ஹெட்டை ஃபேக்காக அங்கே ரெடி பண்ணி வச்சாங்க. கார்ட்ஸும் அதை நம்பினாங்க. ஸோ பேசிக்காக அவன் எஸ்கேப் ஆக போகிறது அந்த கடல் வழியாக தான். ஸோ அந்த கடலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெயின் கோட்ஸை வச்சு கிராஃப்டையும் ஒரு லைஃப் ஜாக்கெட் பெஸ்ட்டையும் அவங்க ரெடி பண்ணாங்க. இப்போ தான் தி மெயின் பாயிண்ட் வரும். June 11, 1962 நைட் 11:30 கார்ட்ஸ் எல்லா செல்ஸ்லேயும் ரவுண்ட்ஸ் போகிறாங்க. எவ்ரிதிங் லுக்ஸ் நார்மல். ஸோ கரெக்டாக லைட்ஸ் ஆஃப் பண்ண உடனே ஃப்ராங்க் மாரிஸும் அண்ட் அவங்களோட டீம்மேட்ஸும் அந்த வென்டிலேஷன் ஹோலே வெளில வராங்க. வெளில வந்துட்டு சர்வீஸ் டர்ன் மூலிமா க்ரால் பண்ணி ரூஃப் டாப்புக்கு ரீச் ஆகிறாங்க. 3 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வந்துட்டாங்க. அங்கேருந்து அவங்க செஞ்ச இந்த ராஃப்ட் ப்ளஸ் லைஃப் ஜாக்கெட் பெஸ்ட் யூஸ் பண்ணி அந்த கடலில் மறைகிறாங்க. அவ்வளோதான், அவங்க மறைஞ்சவங்க இன்னும் மறையாகவே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கார்ட்ஸ் வந்து பிரிசனர்ஸை எழுப்ப பார்க்குறாங்க. பட் ரெஸ்பான்ஸை பண்ணாதனால அவர் உள்ளே வந்து எடுக்கும்போது தான் அந்த ஹெட் கீழே விழுந்து உடஞ்சிது. 3 பேர் எஸ்கேப் சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வருது. ஃபுல் பிரிசனரும் லாக்டவுன் பண்ணுறாங்க. மேசிவான சர்ச் போகுது. கோஸ்டல் போட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், கார்ட்ஸ் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க சர்ச் பண்ணுறாங்க. பட் யாருக்குமே அவங்க கிடைக்கல. ஏன் இந்த கேஸ் இன்னும் ஒரு மிஸ்டேவே இருக்குது தெரியுமா? அத்தாரிட்டிஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க தண்ணியில் இறந்துருப்பாங்கன்ட்டு. பட் லேட்டராக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான எவிடன்ஸ் வருது. ஆங்கிலியன் பிரதர்ஸை சவுத் அமெரிக்காவில் சில பேர் பார்த்ததா போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் அது சீரியஸாக எடுக்கவே இல்லை. அதே மாதிரி பிரேசிலில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸில் ஆங்கிலியன் பிரதர்ஸ் இருந்ததா நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதையும் போலீஸ் சீரியஸாக எடுக்கவே இல்லை. பட் இப்போ தான் போலீஸ்க்கு ஒரு பெரிய ஷாக் வருது. 2013 ஃப்ராங்க் மாரிஸ் ஒரு லெட்டர் எழுதி போலீஸ்க்கு அனுப்புகிறாரு. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, எஸ் வி எஸ்கேப்ட், இட்ஸ் டிஃபிகல்ட், வி சர்வைவ்ட். நாங்கள் தப்பித்தோம், கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம்.
ஸோ போலீஸ் அந்த லெட்டரையும் ஃப்ராங்க் மாரிஸோட ஹேண்ட்ரைட்டிங் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. பட் அது ஃப்ராங்க் மாரிஸ் இல்லைன்னு சொல்லி அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல. எஸ், இட் இஸ் ஃப்ராங்க் மாரிஸ். ஸோ இந்த லெட்டர்னால திருப்பியும் யூஎஸ் அஃபிஷியல்ஸ் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணாங்க. பட் இன்ன வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருக்குது, க்ளோஸ் பண்ண முடியல. திஸ் கேஸ் இஸ் நாட் அஃபிஷியலி க்ளோஸ்ட். அவங்க நிஜமாவே தண்ணியில் முழுகிட்டாங்களா, இல்லை தி கிரேட்டஸ்ட் பிரிசன் ஹிஸ்ட்ரியை அவங்க க்ரியேட் பண்ணாங்களா? பட் இப்போ அந்த அல்கட்ராஸ் பிரிசன் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாதிரி இருக்குது. பட் அந்த டூரிஸ்ட் பிளேஸில் அந்த 3 பேரோட மிஸ்ட்ரி இன்னும் அலைவாக இருக்குது. டெய்லி பல பேர் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜமாக அவங்க தப்பிச்சிருப்பாங்களா, இல்லை அந்த தண்ணியில் முழுகிருப்பாங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம்.